ஸ்ருதி கதவு தர ஸ்ருதி. நான் எந்த தப்பும் பண்ணல. ஸ்ருதி, நான் மீனா வந்திருக்கேன். கதவை தரங்க. நான் பயந்தே போயிட்டேன். எந்தனடி நீங்க செய்யுனது? ஸ்ருதி ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. மீனா, நீங்க மட்டும் உள்ள வாங்க. ஏன் ஸ்ருதி இப்படி பண்றீங்க? நீங்க படிச்ச பொண்ணு தானே. இப்படி ரூம பூட்டி வச்சிட்டு இருந்தா உங்க அம்மா அப்பா பயப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. ஸ்ருதி, ரவி மேல எந்த தப்பும் இல்ல. அந்த நீத்து தான் பைத்தியக்காரத்தனமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. ரவி மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்ல முடியாது மீனா. இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்டே அவன்தான். அவளுக்கு அவன் கொடுத்த இடம் தான். அதனாலதான் அவளை அப்படி எல்லாம் பண்ண வச்சிருக்கு. புரியுது. ஆனா நீங்க எதுக்கு அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கீங்க? ரவிக்கு அவன் மேல எந்த எண்ணமும் இல்லையே. அவர் கரெக்டா தானே இருக்காரு. அது எனக்கும் தெரியும். ஆனா இன்னொருத்தி ரவியை லவ் பண்றேன்னு சொல்லும்போது அதை என்னால ஏத்துக்க முடியல. எந்த பொண்டாட்டியாலையும் அதை ஏத்துக்க முடியாதுதான். எனக்கும் அது புரியுது. நானும் அவரும் நீத்துவை கூப்பிட்டு பேசணும். அவ கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கா. நாங்க என்ன சொன்னாலும் ஒத்தே வர மாட்டேங்கிறா. ரவியை நான் விரும்புறேன், ஆனா ரவி என்ன விரும்பணும்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்றா. இத கேட்டு நீங்க சும்மா வரந்தீங்க. அங்கேயே அவளை அரைஞ்சிருக்க வேண்டாமா? நீங்க ஏன் நிலைமையில இருந்ததா அவளை சும்மா விட்டுருப்பீங்களா? உங்க கோவம் எனக்கு புரியுது ஸ்ருதி. எனக்கும் அடிக்கணும் தான் தோணுச்சு. ஆனா என்னதான் அடிச்சாலும் அவளை திருந்துற ஜென்மமே கிடையாது. சரி, அவன் மேல நம்ம கோவப்படலாம். ரவி பாவம் இல்லையா? அவர் மேல எந்த தப்பும் இல்லாம அவரையே நீங்க தண்டிக்கிறீங்க. இந்த பிரச்சனையே ரவி அங்க வர்க் பண்றதுனால தான் வந்துச்சு. முதல்ல அவங்க வர்க் பண்ண போக கூடாது. நிச்சயமா ரவி இனிமே அங்க வேலைக்கு போக மாட்டாரு. நான் வேணா ரவி கிட்ட சொல்லி அவரே சொல்றேன். ரவி வேலைக்கு போறது நாங்க நிப்பாட்டுறோம். அது எங்க பொறுப்பு. ஆனா அதை விட முக்கியமான ஒண்ணு பண்ணணும். என்ன? அந்த நீத்து என்கிட்ட வந்து ரவியை நான் இனிமே லவ் பண்ண மாட்டேன், அவனை இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணணும். அப்புறம் இது வரைக்கும் அவன் பண்ணதுக்கெல்லாம் என்கிட்ட சாரி கேட்கணும். சோஷியல் மீடியால நான் ரவியை லவ் பண்ண மாட்டேன்னு வீடியோ போடு.